நெல்லிக்காய் ஜூஸ் போடுறதுக்கு ஒரு நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய், ஒரு இஞ்சி துண்டு, ரெண்டையும் கட் பண்ணி, மிளகு கொஞ்சமாக 5-6 மிளகு, சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு, உப்பு தேவையான அளவு உப்பு டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு நெல்லிக்காயை கட் பண்ணி உள்ளே போட்டு அந்த இஞ்சியும் கட் பண்ணி உள்ளே போடணும். இப்போ நெல்லிக்காயை கட் பண்ணி உள்ளே போட்டாச்சு. இஞ்சியை மேலே இருக்கிற தோல் நல்லா சீவிட்டு அப்புறம் உள்ளே போட்டுடலாம். இஞ்சி எப்படி பொடிசாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கிறோம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடிக்கணும், இல்லைன்னா சல்லுன்னு மூஞ்சியில் அடிச்சிடும். இந்த பக்கம் வந்துடும். நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதை வடிகட்டணும். நல்லா பெரிய ஃபில்டர் வச்சு வடிகட்டுங்க. நல்லா வடிகட்டும். ரைட், வடிகட்டணும். இப்போ அருமையான ஜூஸு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ரெடியாக இருக்குது, ரெடி டு கன்சியூம். இதை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. ஏதாவது டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறமா சாப்பிடணும். இதை நெல்லிக்காயை சாப்பிடுங்க, நெல்லிக்காய் உடம்புக்கு நல்லதுன்னு நிறைய டாக்டர்ஸு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் எப்படி சாப்பிட்றதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் தலைவலியாகவும் இருக்கும். நிறைய பேர் இந்த ஹனி டிப்புடு இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. அது கொஞ்ச நாளைக்கு தான் சாப்பிடுவாங்க, அப்புறம் போர் அடிச்சிடும், அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, கண்டினியூட்டி இருக்காது. ஆனால் இந்த முறையில் இந்த உப்பு, மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு நீங்கள் சாப்பிடும்போது நல்ல சுவையாகவும் இருக்கும். ரொம்ப நாள் சாப்பிட முடியும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த ஜூஸ் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான சத்தான ஒரு பானம். வெரி குட்.